நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஹெல்தியான சிகப்பரிசி இடியாப்பம், அதுக்கப்புறம் வெஜிடபிள் சால்னா எப்படி ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் குழலெல்லாம் எதுவுமே நமக்கு தேவையில்லை. நம்ம முறுக்கு குழல்லையே இதை பண்ணிடலாம். ஸோ 2 விதமாக நான் பண்ண போகிறேன். முதல்ல நம்ம சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் 1 போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு போட்டுக்கலாம். பேஸ்ட்டாகவும் போடலாம், இல்லை துருவியும் போடலாம். நமக்கு இது சாஃப்டானா போகுது, ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. சால்னாக்கு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு திரும்ப வதக்க போகிறோம். இதுக்கப்புறம் தக்காளி போட போகிறோம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 5 தக்காளியை ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இப்படியும் போடலாம், இல்லை தக்காளியை அரைச்சும் போடலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வதங்கணும். அப்போ தான் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல பழுத்த தக்காளியாக போடணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இதில் புதினா, கொத்தமல்லி போட போகிறேன். நீங்கள் டைரெக்டாகவே சின்னதாக கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் போட்டுக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி எல்லாம் ஒன்றா மிக்சியில் போட்டு அரைச்சி கூட பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா, அதாவது என்னென்னா உப்பு, பெருங்காயம், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டுக்கலாம். இதுக்கு இப்போ ஸ்பெஷலாக மசாலான்னு ஒன்றும் இல்லை. சால்னாக்கு சிம்பிள் மசாலா தான். இதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் காலிஃப்ளவரும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் கிடைச்சா காலிஃப்ளவர், பட்டாணி எல்லாம் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா வேக வைக்கணும். அதாவது எப்படின்னா இந்த உருளைக்கிழங்கெல்லாம் சாஃப்ட் ஆகணும். கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நமக்கு அந்த உருளைக்கிழங்கு வேகணும். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோம். இதுக்கப்புறம் அரைக்க வேண்டியதுக்கு என்னென்னா முந்திரி, தேங்காய், பொட்டுக்கடலை, கசகசா இவ்வளோ தான் நம்ம அரைக்க வேண்டியது. உங்கள்கிட்ட முந்திரி இல்லைன்னா கூட ஓகே, நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். முந்திரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டை கொடுக்கும். இது சால்னால ஆப்ஷனல் தான். நீங்கள் போட்டாலும் ஓகே, இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் கசகசா, பொட்டுக்கடலை, தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். ஓரளவுக்கு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம முந்திரி இருக்கிறனால முதல்ல கரகரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைக்க போகிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா சால்னாவோட பேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக அரைச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா காயும் நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கு. இந்த சமயத்தில் நம்ம அந்த அரைச்சி வச்ச அந்த விழுதை நம்ம ஊற்ற போகிறோம். அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதே மாதிரி ரொம்ப கொரகரப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது மாதிரி இருந்தால் ஓகே. இதை ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறோம். இல்லை நீங்கள் குக்கரில் கூட வைக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் நம்ம. ஸோ இது நல்லா வரணும். நல்லா வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் இதில் உப்பு தேவையான அளவு போடுறேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ரியேட்டிவில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா டாப் 4 இடியாப்பம்னு போட்டிருப்பேன். அதாவது ராகி, அரிசி, கார்ன் எல்லாத்துலேயும் வச்சு. ஸோ இப்போ நான் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். ஸோ இதையும் நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இதனோட ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா southindianfoods.inங்கிற எங்களோட வெப்சைட்டில் இருக்கும். நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நமக்கு சால்னா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இடியாப்பம் தான் பண்ண போகிறோம். இடியாப்பத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் பண்ண போகிறோம். முறுக்கு குழல் இருந்தால் போதும். சிகப்பரிசி இடியாப்பம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கு முதல்ல 2.5 கப் தண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணி ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ரொம்ப முக்கியம் இந்த சாஃப்டான இடியாப்பத்துக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம கொதிக்க வைக்கணும். இல்லை அப்படின்னா அந்த அரிசி மாவு இடியாப்பம் சரியாக வராது. ஸோ முதல்ல தண்ணியை பாயில் பண்ணணும். இப்போ நான் சிவப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஸோ இதில் நீங்கள் கடையில் கிடைக்கிது, நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த தண்ணியை கொதிச்சோன்னே தண்ணி ஊற்றி நம்ம கிளற போகிறோம், அவ்வளோதான். இப்போ நான் 2 கப் சிகப்பரிசி மாவு எடுத்துக்கிறேன். அதாவது ரெட் ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கலாம். 2.5 கப் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கோம். ஸோ அது நல்லா கொதிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஆறுனா அது நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம இதை போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் ஆயில் அது ஒட்டாமல் வர்றதுக்காக முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி நம்ம கொண்டு வரணும். ரொம்ப கொதிக்கிற தண்ணிங்கிறதுனால நம்மளால் கையில் பிசைய முடியாது. இது மாதிரி ஒரு சப்பாத்தி ரோல் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை கரண்டியோட பின்பக்கம் எடுத்துகிட்டு கூட மிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். இதே இப்படியே கிளறும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதே ஒரு டோ மாதிரி மாறிடும். ஸோ இதுக்கப்புறம் இதை மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு நிமிஷம் தான் பிசைய போகிறோம். பிசைகிறதுன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்பலாம் எதுவுமே கிடையாது. இந்த கிளறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. நம்ம தண்ணி ஊற்றிட்டு கிளறது தான். நம்ம பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், டின்னருக்கும் சாப்பிட்லாம், லஞ்சுக்கும் சாப்பிட்லாம். நம்ம வேக வச்சுட்டதுனால இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமானது கூட. நீங்கள் வெயிட் லாஸ் ரெசிபி, வெயிட் லாஸ் பார்க்கும்போது இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், கொஞ்சம் உருட்டும் போதே என்ன ஆகுனா அப்படியே டோ மாதிரி வந்துருச்சு, மாவு அப்படியே திரண்டு வந்துருச்சு. நான் இதுலேயே பார்த்தீங்கன்னா மணி கொழுக்கட்டை போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நம்ம பிசைய முடியாது, நம்ம இதை மூடி 5 நிமிஷம் வச்சுருவோம். ஸோ ரொம்ப சூடாக இருக்கும், ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். இப்படி சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த முறுக்குக்குள்ளே நம்ம போட்டு பிழிய முடியும். அவ்வளோ சூப்பராக வரும். 5 நிமிஷம் விட்டால் நல்லா வெந்துடும். இப்போ அந்த முறுக்குக்குள்ளே நம்ம ஓமப்பொடி மோல்டு இருக்குது, அதாவது ப்ளைன் சேவ் மோல்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நான் தடவை போகிறேன். எதுக்காக அப்படின்னா பிழியறதுக்கு ஈஸியாக வரும், ஒட்டாமல் வரும், அதுக்காக தான். இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயில் எதுவுமே தேவைப்படாது. ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரி முறுக்கு குழல் இருக்கலாம், இல்லை வேறு மாதிரி ட்ரெடிஷ்னல் இருக்கலாம், எல்லாத்துலேயுமே இது சூப்பராக வரும். இப்போ பாருங்கள் ரொம்ப சாஃப்டான நமக்கு மாவு. இதை நம்ம பிசைஞ்சிட்டே இருக்க மாட்டோம், ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக பிசைஞ்சிட்டு கொஞ்சம் உருளை வடிவில் பிடிச்சி வச்சுக்குவோம். ஏன் அப்படின்னா ஸோ அப்படி பிடிச்சிட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு நல்லா ஈஸியாக பிழியறதுக்கு வரும், உடஞ்சி போகாது. இப்போவே பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா சூடாக தான் இருக்குது. ஸோ எடுத்து நம்ம அந்த ஷேப் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் இருந்தாலும் கை பொறுக்கிற சூடில் தான் இருக்கும். ஸோ இந்த மாவு ரெடி பண்ணிட்டிங்கன்னா இடியாப்பம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ பண்ண முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நமக்கு ஃபஸ்ட்டு ஹார்டாக வந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா முறுக்குக்குள்ளே போடுறேன். அதுக்கப்புறம் இட்லி பிளேட் மேலே நான் பிழிய போகிறேன். எப்போவுமே இட்லி பிளேட்டை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா இடியாப்பம் ஒட்டாமல் வந்துடும். இன்கேஸ் இந்த டோ உங்களுக்கு ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம், தப்பில்லை. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே ரொம்ப சாஃப்டாக வருதுன்ட்டு. எனக்கு பார்த்திங்கன்னா இதில் பண்ணுறதுனால நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் ஈஸியாக முடிஞ்சிடும், இன்னொரு விஷயம் பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு பிளேட்டில் அப்படியே பிழிஞ்சு விட்டு அப்படியே ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றிட்டு அது மேலே பிழிஞ்சு விட்டு எடுத்திங்கனாலும் அப்போவும் இடியாப்பம் ரெடி ஆகிடும். இந்த ரெட் ரைஸில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஆரோக்கியமானது. ஸோ நம்ம நார்மல் அரிசி சாப்பிட்றத விட அரிசி மாவில் இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நான் ராகியில் இடியாப்பம் போட்டிருக்கேன், இதே மெத்தடில் தான். அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர்லேயும் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கம்பு மாவு அதுலேயே எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டியிருக்கேன். நீங்கள் போய் க்ரியேட்டிவில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பாருங்கள் நமக்கு பிள்ளைய ஈஸியாக வருது. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா இட்லி பிளேட்லேயும் பிழிஞ்சு வச்சுட்டு இதை வேக வைக்க போகிறோம். நம்ம இட்லி பாத்திரமோ இல்லைன்னா ஸ்டீமரோ ஏதாவது ஒன்று இருந்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 5-8 நிமிஷம் வச்சா இந்த இடியாப்பம் ரெடி ஆகிடும். ஏற்கனவே நம்ம கொதிக்கிற தண்ணி ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. 5-8 நிமிஷம் இதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் இது நைட்டே செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இடியாப்பத்தை மார்னிங் லெமன் இடியாப்பம் பண்ணலாம், புளியோதரை மாதிரி இதில் பண்ணலாம், இல்லைன்னா டொமேட்டோ தக்காளியில் பண்ணலாம், தேங்காய் இடியாப்பம் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்வீட் இடியாப்பம் கூட பண்ணலாம். வெல்லம் போட்டு தேங்காய் துருவி ஏலக்காய் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்வீட்டான ஹெல்த்தியான இடியாப்பம் ரெடி ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இடியாப்பம் கெட்டு போகாது. நீங்கள் நைட்டு ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சுக்கலாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் நமக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுவாங்க.
கொங்கு நாடு கிராமத்தில் சந்தவைன்னு சொல்லி பண்ணுவாங்க. இந்த ரெட் ரைஸோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிசி ராகி ரெண்டையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு டேஸ்ட் வரும். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப யூனிக்கான ரெசிபி கூட. நான் இதில் வைக்க போகிறேன் இட்லி பாத்திரத்தில். ஒரு 8 நிமிஷம் போதும். 8 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த இட்லி பாத்திரத்துலேருந்து ஈஸியாக நமக்கு டீமோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது எடுத்து வச்சதுக்கப்புறமா இதிலையே வந்து நான் தட்டை இட்லி பிளேட்டையும் வச்சு நான் வந்து ஸ்டீம் பண்ண போகிறேன். ஒரு ஃபேமிலியில் வந்து 6 பேர் இருந்தாங்க அப்படின்னா இது ஒன்று மட்டும் பத்தாது. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி இருக்கும். இது எடுத்தோடனே நீங்கள் அது மாதிரி தட்டை இட்லி பிளேட்டில் வச்சுக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா, இதை ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டுட்டு இதிலேயே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இதிலேயே கூட பிழிஞ்சு திரும்ப வந்து நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து நூல் புட்டுன்னு சொல்லுவாங்க. இது 2வது மெத்தட் பார்த்திங்கன்னா, நான் தட்டை இட்லி பிளேட்டில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவிட்டு நான் பிழிகிறேன். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பிழிஞ்சு நம்ம எடுக்க முடியும். 5 நிமிஷம் தான். இது வேகிறதுக்கும் 5 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது. ஸோ இது வந்து ஸ்ரீலங்காவில் இல்லை அப்படின்னா வந்து கேரளாலலாம் நூல் புட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு துணி மேலே பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம காய வச்சு கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அது கிராமத்தில் பண்ணுறது. அந்த ரெசிபியும் நான் வந்து கூடிய சீக்கிரம் போடுறேன். ஸோ இதுக்கு மேலேயே கொஞ்சம் தேங்காய் வெல்லமெல்லாம் போட்டு ஏலக்காய் போட்டுட்டிங்கன்னா இது சிகப்பரிசி புட்டாக மாறிடும். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதுக்கு நம்ம அந்த தட்டை இட்லி ஸ்டாண்டில் இதை எடுத்து வச்சிடலாம். ஸோ தட்டை இட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இட்லி பாத்திரத்தில் வைக்கிற மாதிரி தான் நம்ம வைப்போம். இதையும் இட்லி பாத்திரத்தில் அப்படியே வச்சு நம்ம வேக வச்சிடலாம். அப்படியே நம்ம கொதிக்கிற தண்ணியில் வச்சு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம். ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம 2 விதமான இட்லி பாத்திரத்துலேயும் இட்லி பிளேட்லேயும் வச்சுட்டோம், தட்டை இட்லி பிளேட்லேயும் வச்சு பண்ணிட்டோம். ஸோ நம்ம இதை எப்படி வந்து சால்னாவோட சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் காட்டுறேன். இதையுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு எடுங்க. அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து நமக்கு வந்துடும். அப்படியே கையிலேயே எடுக்கலாம். சூடாக இருக்கும்போது ரொம்ப சூடாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது வராத மாதிரி இருக்கும். ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டால் ஈஸியாக நம்ம டீமோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நான் ஸ்பூனில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 2 நிமிஷம் ஆனோடனே நான் கையிலேயே எடுக்கிற மாதிரி அப்படியே தொட்டோடனே அது வந்துடுச்சு பாருங்கள். எதுவுமே உடையில. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஆகிடாது. மார்னிங் வரைக்குமே அதே சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி சாஃப்டாக மார்னிங்கில் நீங்கள் வெரைட்டியாக பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதையே ஸ்டீம் பண்ணிங்கனாலும் பர்ஃபெக்டாக சாஃப்ட் ஆகிடும். ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ்னால் southindianfoods.in எங்களோட வெப்சைட்டில் இருக்கும். நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நூல் மாதிரி சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு.